ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிஜிடிஆர்பியில் 2022 சீசன் 1 செக்ஷன் 1 கேட்ட கொஷின்ஸ் பார்த்துன்னு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 2 கொஷின் பார்த்துட்டோம், ரைட்டா? அதாவது வந்து அந்த கொஷின் வித் ஆன்சர் படித்தா எந்த விஷயம்லாம் திரும்ப சொல்லி பதிவு வைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் விஷயம் ஒரு அப்படியே விஷயம் மட்டும் போக நிறையா சென்டர் சொல்கிறாங்கிறத கேள்விப்பட்டேன். அப்படி படிச்சிங்கன்னா அது வந்து ஒரு யூஸும் கிடையாது, ரைட்டா? அதே கொஷின் வரணும்னு நமக்கு நம்பிக்கை சொல்ல முடியாது, ரைட்டா? ப்ரீவியஸ் கொஷின் ரிவிஷன் பண்ணால் ஒரு 100 கொஷினில் ஒரு 20 கொஷின் சான்சஸ் இருக்குது, ரைட்டா? அது தப்பு சொல்ல வரல. பட் இப்படி படிக்கும்போது 99% தான் வரும் வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? ப்ராப்பர்ட்டிஸில் இப்போ ஒன்றுக்கு வச்சு 10 ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதே போல் இதில் வந்து ஒரு 5 ரிசல்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவாக படிக்கும்போது நல்லாவும் புரியும், ரைட்டா? உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறதுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, ரைட்டுங்களா? சரி, அதுதான் சொல்லி புரிவிக்கணும். இப்போ இந்த தேர்டில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி பவர் n. இது அப்படியே எல்லாமே அர்ஷின் புக்கில் தான் எடுத்துருக்காங்க, ரைட்டா? ஓகேவா? இஃப் என்னன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேபிட்டல் என்னன்றது நார்மல் சப் குரூப் கொடுத்துட்டாங்க, சரி, ரைட்டு. இசட்ன்றது சென்டர் ஆஃப் த குரூப், சென்டர் ஆஃப் த ஜின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னுக்கும் என்னன்றது என்னது நார்மல் சப் குரூப்பு, அதுபோல் இசட்ன்றது சென்டர் ஆஃப் ஜி. இஃப் n நாட் ஈக்குவல் டு சிங்கிள் அண்ட் செட் இ, ரைட்டா? n வந்து இ மட்டும் கிடையாது, ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் இருக்காது, வேறு ஏதாவது எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ நாட் ஈக்குவல் டினா வேறு ஏதாவது இருக்கிறதுக்கு எலிமெண்ட் சான்சஸ். இ மட்டும் இருக்கல, இ மட்டும் ஈக்குவல் டின்னு கொடுக்கல, நாட் ஈக்குவல் டின்னு கொடுத்துட்டான். சரி, ரைட், ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் பி பவர் n கொடுத்துட்டான். ஸோ அந்த ஃபார்மில் இருக்கிற ஒரு குரூப்போ ஒரு அபிலியன் குரூப்போ ஏதோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ரைட்டா? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி பவர் n, இந்த ஆர்டரில் இருக்கிற ஒரு செட் எடுத்துக்கலாம், ரைட்டா? சரி, ரைட்டு, ஒரு குரூப் எடுத்துக்கலாம், ரைட்டு. இதில் வந்து என்ன கொடுத்தா 2 விஷயம். இந்த இடத்துல கேபிட்டல் என்னன்றது நார்மல் செட் குரூப், ஓகே. இசட்ன்றது சென்டர் ஆஃப் த ஜி, ரைட்டா? ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த இன்டர்செக்ஷன் எடுத்தால் அது சிங்குலர் செட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா, இல்லை சிங்குலர் செட்டுக்கு நாட் ஈக்குவலாக இருக்குமா, ரைட்டா? இது வந்து இந்த சிஎன்டியும் பார்த்தோன்னே தப்புன்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ என்னன்றது ஒரு செட்டு, இதில் இசட்ன்றது ஒரு செட்டு, 2 செட்டை இன்டர்செக்ஷன் பண்ணால் செட்டு தான் கிடைக்கணும். இப்போ பார்த்தோன்னே இந்த 2 ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது இப்படி லாஜிக்காக தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஏன்னா இப்போ என்னன்றது ஒரு செட்டு, அப்போல இசட்ன்றது ஒரு செட்டு, 2 செக்ஷன் இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன செட்டு தான் கிடைக்கும். இது எப்படி கொடுத்தாங்கன்றது தெரியல, ரைட்டா? இப்படி இருக்கிறது ஏதாவது புக்கில் வேறு ஏதாவது புக்கில் எப்படி இருக்கான்னு தெரியல. பட் இந்த 2 ஆப்ஷனும் தப்பு, வெறும் ஈன்றது தப்பு. அது சொன்னால் சிங்கிள்டன் ஈன்னு சொன்னால் தான் சரியான இதாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த 2 ஆப்ஷனு நம்ம கணக்கில் பார்த்தோன்னே எடுத்துடலாம். ஸோ இப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து n இன்டர்செக்ஷன் இசட் வந்து நாட் ஈக்குவல் டு சிங்கிள் செட் ஈயா, இல்லை n இன்டர்செக்ஷன் இசட் ஈக்குவல் சிங்கிள் செட் இ மட்டும்தானா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுற போல் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சரி, இது எது ஆன்சர் ரைட்டு? இந்த சிஎன்டியை பார்த்தோன்னா ஆன்சர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போ இது 2 தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட்டா? சரி, இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம். நிறைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இந்த குவாட்டர்னிங் குரூப் வந்து எடுத்துட்டோம் இல்லையா, அது வந்து எடுப்போம். தேர்டில் Q8, ரைட்டா? Q8 என்ன சொல்லலாம்? 2 கியூபா? இது எப்படி இருக்குது? பி பவர் n டைப்பில் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு, ரைட்டா? இது ஒரு நான் அபிலியன் குரூப் எக்ஸாம்பிள், ரைட்? அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் பி பவர் n டைப்பில் இருக்கிற ஒரு இது எடுக்கிறேன், ரைட்டா? ஒரு செட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், சரி, ரைட்டு. இதில் நார்மல் சப் குரூப் என்ன இருக்கும், சென்டர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஒரு இதுலேயும் நார்மல் சப் குரூப் என்ன இருக்கும், இப்போ என்னென்னா மிஞ்சி போனால் ஒரு 10 குரூப் தான் இருக்கும். டயட்டல் குரூப்புன்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? கெலின் குரூப்புன்னு இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், பெரும்பாலும் இதுவரைக்கும் கேட்டதில்லை அந்த கொஷினை, பட் அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது, ரைட்டா? ஸோ அது இது வரைக்கும் அப்படி கொஷின்ஸ் கேட்டதில்லை, பட்டு தெரிஞ்சு வச்சிங்க. முக்கியமாக இது தெரிஞ்சு வச்சிங்க. கொஷின் அது குவாட்டர்னிங் குரூப்பில் உங்களுக்கு, ஏன்னா ப்ராப்ளம் புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரைட்டா? இது வரைக்கும் அப்படி கொஷின்ஸ் கேட்கல, பட் இது எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கும்போது உங்களுக்கு மறக்காது, அதுக்காக தான் நான் நார்மல் சப் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். நார்மல் சப் குரூப் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. 1 -1 i -i நார்மல் சப் குரூப் கண்டுபிடிக்கிறது உனக்கு போன வாட்டியே ஒரு ஈஸியாக ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். என்னது? n ஸ்மால் g n g இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் n, ரைட்டா? ஸ்மால் n இதுலேருந்து எடுக்கிறது நான் சொல்கிறோம், ஸ்மால் n வச்சுப்போம்.
இது மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் அது எதில் இருக்கும்? எண்லேயே இருக்கணும், ரைட்டா? ஸோ ஜியிலேருந்து கேபிட்டல் ஜிலேருந்து ஸ்மால் ஜி வேல்யூ எடுக்கிறோம், அப்புறம் கேபிட்டல் என்லேருந்து ஸ்மால் என் வேல்யூ எடுக்கிறோம். இந்த காம்பினேஷனில் மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர்னா கிடைக்கிற ஆன்சர் எதில் இருக்கும்? கேபிட்டல் என்லேயே இருக்கும். நார்மல் குரூப்லேயே இருந்துச்சுன்னா அது நார்மல் சப் குரூப்னு சொல்லிடலாம், ரைட்டா? இந்த கண்டிஷன் எண்ணில் கேபிட்டல் எண்ணில் இருந்துச்சுன்னா அது எப்படி இது என்ன சொல்கிறோம், என்னன்றது நார்மல் சப் குரூப்னு டிக்ளேர் பண்ணிடலாம், ரைட்டா? அதுக்கெலாம் எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம், ரைட்டா? பார்த்துருக்கோம். தெரியாதுன்னா ப்ரீவியஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் பை ஒன்று தெளிவாக பார்க்கலாம், ரைட்டு? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கேன், ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன், 3 வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட் எப்படி படிக்கிறது, அல்ஜிப்ரா ஃபுல்லாக ஒரு 3 வீடியோவாக ரொம்ப ஷார்ட்டாக எப்படி ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம வெப்சைட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருங்க, பார்த்துங்க, ரைட்டு? ஸோ இப்போ வந்து இதில் நார்மல்ஸுக்கு ஓப்பன் பார்த்தா 1 - 1 I - I இந்த காம்பினேஷன் வச்சு ஆகிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ரிசல்ட்டு, ரைட்டா? சரி, குவாட்ரேட்டிக் குரூப்னா தெரியும், +(-1 +(-I +-J +-K). அந்த நார்மல்ஸுக்கு ஓப்பன் சொல்லும்போது அதை சொல்லித்தரேன். அதுலேருந்து ஒரு வேல்யூ எடுத்து இது மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறேன், ஏதாவது ஒரு வேல்யூ, ஸோ இதில் தவிர ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம எடுக்கலாம். இப்போ உதாரணமாக கே எடுக்க வச்சுக்கோ, கே எடுக்கிறீங்க அப்படின்னா கே என் இதுலேருந்து ஒரு வேல்யூ 1 எடுக்கிறேன். கே வச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஸோ கேயோட இது கே -K இல்லையா? கே இன்ட்டு கே என்ன வரும் உங்களுக்கு? ஸோ வந்து 1 × -1 எதில் இருக்குது? கேபிட்டல் எண்ணில் இருக்குது. ஸோ அப்போ நார்மல் சர்க்கிள்னு சொல்லிடலாம், ரைட்டா? ஸோ அது அந்த செக்ஷன் நம்ம போகல. இப்போ இந்த கணக்கு என்னவோ அதை ஃபஸ்ட்டு புரிய வைப்போம், ரைட்டா? 1 பை 1 கணக்கு வரும்போது உங்களுக்கு தெளிவாகிடும். சரி, இப்போ என்னன்றது நார்மல் சர்க்கிள் பொறுப்புனா இருக்குது 1 - 1 I - I, ரைட்டு? இதுக்கு சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ என்னென்னா 1 - 1 தான். சென்டர் வந்து 1 - 1. இதோட எந்த ஒரு இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணாலும் திரும்பி என்ன இருக்கும், அது அந்த இதுக்குள்ளே தான் இசட்டுக்குள்ளே தான் இருக்கும். சாரி சார், இசட்டுக்குள்ளே இருக்கா சென்டர் சொல்கிறோம், ரைட்டா? சரி, இப்போ ரெண்டுத்துக்குள்ள என்ன சொல்லிக்கிறேன், இன்டர்செக்ஷன் எடுத்து சொல்லிக்கிறாங்க. என் இன்டர்செக்ஷன் இசட். ஸோ எண்ணுக்கு இதுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணால் என்ன வருது? 1 - 1 தான் வருது. 1, -1 இல்லையா? நல்லா புரியுதா? 1, -1 தான். ஸோ கேபிட்டல் எண்ணுக்கும் நார்மல் சப் குரூப்புக்கும் சென்டருக்கும் இது பண்ணால் இன்டர்செக்ஷன் தான் அது 1, -1. இந்த மல்டிப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் 1ன்றது ஐடியல் எலிமெண்ட், ஈன்றது 1, ரைட்டா? ஸோ ஈன்றது நம்மளாம் சொல்லலாம் 1. ஸோ அது மட்டும் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட்ஸ் வந்துருக்கு பாருங்கள், -1. அப்போ ஈயை தவிர்த்து ஒரு வேல்யூ இருக்குது, ரைட்டா? மட்டும் இருக்காது. இன்டர்செக்ஷன் எடுத்தால் 2 செக்ஷன் இன்டர்செக்ஷன் எடுத்தால் 1ன்ற ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் வரல, 1 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆப்ஷன் அடிச்சிடலாம், ஆப்ஷன் பின்றது ஐடென்டி அடிச்சிடலாம். ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் கிடையாது, -1ன்ற வேல்யூ இருக்குது. அப்போ அதை தவிர வேறு வேல்யூ இருக்குதுன்ற காரணத்தினால நம்மளுக்கு இதை எப்படி டிக்ளேர் பண்ணிடலாம், n இன்டர்செக்ஷன் செட்டு நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட்டு மட்டும் இல்லை, ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது சில எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள், ரைட்டா? ஏன்னா நம்ம ஆன்சர் 1 மட்டும் வந்து இந்த இன்டர்செக்ஷன் 1 மட்டும் கிடச்சிருந்தால் நம்மளுக்கு மட்டும் தான் சொல்லிடலாம். பட் மட்டும் கிடைக்கல, -1ன்ற வேல்யூவும் கிடச்சதுனால n இன்டர்செக்ஷன் செட்டு நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட்டுன்றது தான் சரியான ஆன்சர், ஓகேவா? அதனால் ஒரு குவாட்ரேட்டிக் குரூப்பில் வச்சு நிறைய விஷயங்கள் குவாட்ரேட்டிக் குரூப்பில் வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ இந்த கொஷனுக்கு இதே போல் அழகாக தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு இது சொல்லி பிடிச்சி புரிய வச்சிட்டாலே போதும். இதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ குவாட்ரேட்டிக் குரூப்பில் ஸோ இது மட்டும் கிடையாது, சார் சொன்னார், ஐடியா டக்குன்னு வரும், ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ப்ரீவியஸ் கொஷின் ரிவிஷன் பண்ணணும். இது தெரியாமல் நிறைய பேர் ஆன்சர் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறீங்க, அது எந்த யூஸும் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ இதில் 2022 ஒரு 3 கொஷின்ஸு குரூப்லேருந்து கேட்டிருக்காங்க, பார்த்துட்டோம். அடுத்தது ரிங் தியரிலேருந்து நெக்ஸ்ட் டே போகும், ஓகேங்களா? தேங்க்யூ.